புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். காலை எழுந்து குளித்து விரதம் தொடங்கி துளசி மலர்கள் கொண்டு பெருமாளை அலங்கரித்து மாவிளக்கு ஏற்றி கோவிந்தா நாமம் சொல்லி வழிபட வேண்டும். கருப்பு சுண்டல், பானகம், பாயாசம், பழங்கள் உள்ளிட்ட நைவேத்தியங்களை பெருமாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதனால் செல்வம் செழிக்கும், கடன் சுமை குறையும், மன அமைதி கிடைக்கும். சனி தோஷத்தை நீக்கும் இது ஒரு முக்கிய வழிபாடாகும். ஈரத்துடன் தளிகை இடுவது வழக்கமாகும். பூஜை முன் விநாயகரை வழிபட்டு தொடங்க வேண்டும். எந்த பூஜையிலும் தோசையில் நாராயண மந்திரத்தை உச்சரிக்கவும் வேண்டும். செய்ய வேண்டியது: பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு, கருப்பு சுண்டல், பானகம், பாயாசம் நைவேத்தியம், கோவிந்தா நாமம் 108 முறை. செய்ய வேண்டாதவை: பூஜை முன்னர் விநாயகரை தவிர்க்க வேண்டாம். நேரம் தவறாமல் தீபம் எரிக்க வேண்டும். குளிர விடக்கூடாது. மனதை பக்குவமாக்காமல் எளிமையாக நினைத்து தொடர வேண்டும். இந்த வழிபாடு வழியாக குடும்பத்தில் செல்வம், ஆன்மீக சக்தி பெருகும், சனி தோஷம் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் விரிவான நம்பிக்கை.